ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறடி கேஸை பார்க்க போகிற சிறடி கேஸையில் வந்துட்டு அதாவது நம்ம சீதா சாரி மாமா என்ன மன்னிச்சுங்கன்னு சொல்லி கேட்க, இதுக்கப்புறம் வேணாம்ப்பா நம்ம குடும்பத்தில் ஒரு பொண்ணு நீ போய் மன்னிப்பு கேட்கலாமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் மீட் பண்ணுறீங்க, நீங்கள் ரொம்ப பேசுவீங்க, நீங்கள் பேசுங்க நான் அப்புறமா மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. இங்கே ஒரு பக்கம் அக்கா என்ன மன்னிச்சிருக்கா இது என்னடா அது, கும்பிடுக்கு ஒரு சமயம் தீபாவளி நல்வாழ்த்துக்கள், தீபாவளி முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு. உங்களோட ரியாக்ஷன் முனுக்குன்னா ஆகும்னா புனக்கு போட வேண்டியது, அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்க வேண்டியது, இதே ஒரு வேலையாக வச்சிருக்கமா நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, வீட்டில் கடைக்குட்டிக்கு எதுவுமே புரியாதுங்க, பட்டா தான் புரியும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம சீதாமோட நிலமை. இங்கே இது நடந்தாலும் அதுக்கப்புறம் அவங்க அம்மா இதுக்கப்புறம் என்னைக்கு நீங்கள் பிரியக்கூடாதுமா, இதுதான் என்னோட எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தக்கு நீர் வடிக்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஒரு ரோகிணி கடைக்கு வைக்கிற ஆப்பு, அதாவது பாம்பாட்டி ஒருத்தர் வராரு, வந்து நின்றுட்டு எனக்கு இஸ்திரி பெட்டி வேணும்னு சொல்லி கேட்க, ஓ அயன் பாக்ஸான்னு சொல்லிட்டு போக பாம்பை கீழே வைக்க நம்ம ரோகிணி அதை தட்டி விட இந்த பாம்பு என்ன பண்ணிடுச்சுன்னா படையெடுத்து போய் உட்காந்துருச்சான் இதுக்குள்ள பைக்குள்ள, ரோகிணியோட பைக்குள்ள உட்கார வீட்டுக்கு வர ஐயோ ஒரே அக்கல்ல தான். அதுக்கப்புறம் என்னடா அது பாம்பு உசுங்க, என்னாடி சும்மா புசுங்கிற போய் பாருடின்னு சொல்லிட்டு விஜயா ஒரு பக்கம் கத்த, அதுக்கப்புறம் குக்கர் விசில் ஆஃப் பண்ணடி அப்படின்றாங்க. ஏமா பாம்புக்கு கேட்காதுன்னு பாம்பை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்களாமா இவங்க, கேட்குறவங்க ஏன்னா என்ன இருந்தால் எருமாடி ஏரோப்ளேன் ஓட்டுமா அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வைக்கிற பால் காணா போதாமா, யாரா குடிச்சதுன்னு விசாரிச்சா சிஐடி ஆஃபீஸர், அதாவது நம்ம முத்து இருக்காரு, அவர் விசாரிக்கிறாரு. கடைசியில் பார்த்தா அங்கே அதாவது ஷோரூமில் இருந்த பாம்பை காணுமா அப்படின்னு சொல்ல, அது வீடு கொண்டு வந்து விட்டு அப்படின்னு திட்ட. அதுக்கப்புறம் விஜயா பார்க்க பாப்பா என்ன பாப்பா பாம்புடா பக்கி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பிடிச்சி கொண்டு போய் வெளியே விடுறாங்க. இவங்க அந்த கேப்லையாவது நம்ம மீனாவை கட்டி பிடிச்சிட்டாங்க நம்ம விஜயா.